அனைத்து உலக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டில் இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் தொடங்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான். சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நம்மள ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலன்கள், எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம். உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 அமைய போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம். அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவலில் போக போகுது. அதனால தங்கம், வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம். இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம். இதனால் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனங்களும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும். வான்வழி போர், வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம், இந்த 2026ஆம் ஆண்டு திகழப் போகிறது. கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள், கனரக வாகனங்கள், மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க. ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன். கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. மறைமுகமான நோய்கள் உருவாவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் எடுத்துக்கினா, பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும். வெயில் மிகவும் சுட்டரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும். சரிங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும். இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம். பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும். இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். அந்த சலுகைகள் நம்பி நீங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வங்கி மோசடி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை, சரிங்களா, ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதற்கு அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும். சரிங்களா? ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும். அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள தான் ஆட்சியிலையும் இருப்பாங்க. தற்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு நமது 12 ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போகுது என்று நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டிற்கான பலன்களை பார்ப்போம். முதலில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடியேனின் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கில புத்தாண்டு இவங்களுக்கு எப்படி எவ்வளவு சாதகமாக இருக்க போது, எவ்வளவு பாதகமான விஷயங்களை இவங்க அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றது பார்ப்போம். சிம்மராசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஷ்டம சனியில் பாதிப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தசாபுத்திகள் அது அவங்களோட கோச்சாரத்தில் கனெக்ட் ஆகும் பொழுது தான் அதுக்கான பலன்களை அவங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம்.
ஏன்னா சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவான் இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்கிறார். ஸோ ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க சிம்மராசிக்கு. சரிங்களா? இது காலபுருஷனுக்கு 9ஆம் இடமும் கூட. அப்போ பாக்கியமான விஷயங்களை நோக்கி இவர்களின் பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை அதை சார்ந்த ஒரு தேடல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆன்மீகம் நாட்டம் மிக அதிகமாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த தேடலில் இவர்கள் இருப்பாங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த பிரபஞ்ச ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டு முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவங்களோட குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கும். தாய் மாமன் இல்லை மாமன் உறவு முறையில் உள்ளவர்களுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். இன்கேஸ் அவங்களோட தாய் மாமா யாரா இருக்கிறாங்க அப்படின்னு இல்லை மாமனார் யாரா இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க மூலமாக ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட்டான ஒரு வருமானம், ஒரு கிஃப்ட் மாதிரி சில பொருட்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது குழந்தை பேருக்காக முயற்சி செய்கிறாங்கன்னா மருத்துவ உதவியுடன் குழந்தை பாக்கியம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசியின் 4ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான், சரிங்களா, 4க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் இவங்களுக்கு 5ல் இருக்கிறார். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு விற்பனையின் மூலமாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் முழுக்க இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுக்கு 2க்கும் 11க்கும் அதிபதியான புத பகவான் 4ல் இருக்கிறார், 5ல் இருக்கிறார். அப்ப என்ன விஷயம் நடக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மூலமாக, சரிங்களா, குடும்பத்தின் மூலமாக இதுக்கு முன்னாடி இருந்த சேமிப்புகள் பன்மடங்காக பெருகி இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான விஷயங்கள் இவங்களுக்கு ப்ராஃபிட்டான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது இவங்க தலையிட்டு இருந்தாங்கன்னா அதுக்காக இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு 3க்கும் 10க்கும் அதிபதி, சரிங்களா, 3க்கும் புதிய முயற்சிகளால் ஒரு அழுத்தங்கள் இவர் மனதுக்குள்ளேயும் இவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி திங்கிங் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பார். அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் கிளவராக இருங்க, கிளியராக இருங்க. ரொம்ப திங்கிங்லாம் எதுவும் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. எதனால்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5க்கும் 8க்கும் அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா மனதில் குழப்பம் இருந்தது பாருங்கள், அதெல்லாம் தெளிவாயிட்டு உங்களுக்கு 12ல் வரப்போகிறார். இந்த 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் 12ல் வந்து சேர போகிறார். அப்பொழுது மனதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆண்டின் முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது நீங்கள் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் ஒரு மறைமுகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு இன்னும் கிடைச்சிருக்காது. அது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டான ஒரு ரேஞ்சில் கிடைக்க போகுது. அதன் விற்பனை மூலமாக ஒரு நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு விளங்க போகுதுன்னு சொல்லலாம். அடுத்த தொழில் துறையில் இருப்பவங்க, சரிங்களா, தொழில் துறை புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் அவங்களுக்கு கூட்டு தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் சாதகமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாம். கூட்டு தொழிலில் டாக்குமெண்டேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் யார் சீனியரிட்டி, யாருக்கு எவ்வளோ பங்குன்றதுல வந்து கரெக்டாக டாக்குமெண்ட் படி எடுத்து அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அனுகூலமாக இருக்கும் பிற்காலத்தில். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானும் 5லே இருக்கிறார், சரிங்களா, கூட சுக்கிரனும் இருக்கிறார். ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் கிளியராக இருக்கட்டும். எக்காரணம் கொண்டும் வேகமாக செயல்பட வேண்டாம். இதை ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு தான், என் ரிலேஷன் தான் சொல்லிட்டு டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துட வேண்டாம். அதனால பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இரண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு பெரிதும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இக்காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்குள்ளேயே 2ஆம் திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கான வழிவகைகள் நிறைய இருக்கு. உங்களில் 7ல் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, இதை பண்ணால் உங்களுக்கு நிறைய பெரிய ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எதையும் நம்ப வேண்டாம். அது ஆசை வார்த்தைகளை கூறி தங்களை ஏமாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாகவே இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் நண்பர்களிடமோ பிற மொழி பேசும் அன்பர்களிடமோ மிகவும் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஒரு அட்வைஸ்னு சொல்லலாம். உங்களின் 12ஆம் அதிபதி சந்திர பகவான், சரிங்களா, 12ஆம் அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால அவர் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார் நியூ இயர் அன்னைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ இயரில் இருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விரயங்கள், சரிங்களா, விரயம் தொழில் சார்ந்த விரயங்கள். ஸோ தொழிலில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதிய இயந்திரங்கள், ஸோ புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்து வாழ்வில் முன்னேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக திகழப்போகுது சொல்லிட்டு இது நல்ல செய்தியோடு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.